வணக்கம். நாம அடிக்கடி தேர்தல்களை பத்தி பேசும்போது தலைப்புச் செய்திகளை தாண்டி பாக்குறதில்ல. ஆனா உண்மையான அரசியல் ஒரு தொகுதியோட இதய துடிப்பை கேட்கறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிய ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இங்க இருக்கிற எண்கள், மக்களோட உணர்வுகள், நிர்வாகத்தோட சவால்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உண்மையான மக்கள் மைய ஆட்சிக்கான பாதை எதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். இது வெறும் தேர்தல் கணக்கில்ல, ஒரு மண்ணோட மனச படிக்கிற ஒரு முயற்சி. எந்த ஒரு அரசியலையும் அது வேர் விட்டிருக்கிற மண்ணு விட்டு தனியா பார்க்க முடியாது. அதனாலதான் நம்மளோட இந்த ஆய்வை தமிழ்நாட்டோட வரைபடத்துல புதுக்கோட்டையோட ஸ்பெசிஃபிக்கான மண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த மண்ணோட குணம், இங்க வாழற மக்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட நம்பிக்கைகள், தேவைகள், இதுதான் இந்த தொகுதியோட அரசியலை தீர்மானிக்குது. இந்த நிலப்பரப்பு புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற மக்களோட முடிவுகளையோ அவங்க மௌனத்தோட அர்த்தத்தையும் நாம முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. சரி வாங்க, முதல்ல நாம புதுக்கோட்டையோட மண்ணு, அதாவது இங்க இருக்கிற உண்மையான கள நிலவரத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு தொகுதியோட மக்கள் தொகை, சமூக கட்டமைப்பு, இதுதான் அங்க நடக்கிற எல்லா அரசியல் மாற்றங்களுக்கும் அடித்தளமா இருக்கு. புதுக்கோட்டைய புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இது 100% ஒரு கிராமப்புற தொகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை நேரடியா நிலத்தோட, விவசாயத்தோட, பருவமழையோட பிணைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட பிரச்சினைகள், அவங்களோட முன்னுரிமைகள் எல்லாமே நகரத்திலிருந்து ரொம்பவே வித்தியாசமானதா இருக்கும். இப்போ இங்க இருக்கிற சமூக அமைப்பை கொஞ்சம் பாப்போம். மத ரீதியா பலதரப்பட்ட மக்கள் இங்க வாழறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பட்டியலின மக்கள் தொகையோட சதவீதம் கிட்டத்தட்ட 18%. இது ஒரு முக்கியமான சமூக காரணி. வரலாற்று ரீதியா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், சமூக நீதி போன்ற விஷயங்களோட தேவையை இது காட்டுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் நம்பர்ஸ் இல்ல. இதுதான் இங்க இருக்கிற சமூக உறவுகளோட, தேவைகளோட, அரசியல் அணிதிரட்டலோட அஸ்திவாரம். சரி, மண்ண பத்தி பார்த்தாச்சு. இப்போ மக்கள் தேர்தல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போமா? வாக்குச்சீட்டுகள்ல இருந்து நமக்கு என்ன சிக்னல் கிடைக்குது? நாம இந்த எண்களை வெறும் புள்ளி விவரமா பார்க்க போறதில்ல. இது மக்கள் கூட்டா சேர்ந்து சொல்ற ஒரு செய்தி. ஒவ்வொரு ஓட்டும் ஒரு கதை சொல்லுது. நாம அந்த கதைய கவனமா கேட்கணும். இங்க பாருங்க, 2016க்கும் 2021க்கும் நடுவுல சட்டமன்ற தேர்தல்ல அரசியல் காத்து எப்படி திசை மாறி இருக்குன்னு தெளிவா தெரியுது. திமுகவோட வாக்கு வங்கி 39.2%லிருந்து 47.7% உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8.5% வளர்ச்சி. அதிமுகவோட வாக்கு வங்கியும் கொஞ்சம் அதிகரிச்சிருந்தாலும் திமுகவோட வளர்ச்சி ரொம்பவே அதிகம். இது தொகுதியில ஒரு தெளிவான அரசியல் மாற்றம் நடந்திருக்குன்னு காட்டுது. ஆனா உண்மையான கதை இந்த நம்பர்ல தான் இருக்கு. 7.2%. 2016ல வெறும் 1.2% வித்தியாசத்துல இருந்த திமுகவோட வெற்றி 2021ல 7.2%-ஆ மாறியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 14,000க்கும் அதிகமான குடும்பங்கள் தங்களோட அரசியல் முடிவை மாத்திருக்காங்க, அல்லது புதிய வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட பக்கம் சாய்ஞ்சிருக்காங்க. இந்த அமைதியான மாற்றம் ஏன் நடங்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இதுதான் நம்ம ஆழமா பார்க்கணும். ஆனா கதை இவ்ளோ சிம்பிள் இல்ல. மக்களவை தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. டிஎம்கே கூட்டணியோட வாக்கு வங்கி 2019 விட 2024ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே சமயம் எதிர்க்கட்சி வாக்குகள் அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சின்னு பல கட்சிகளுக்குள்ள பிரிஞ்சு போயிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? மக்கள் மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் தேசிய தேர்தலுக்கு வேறொரு மாதிரியும் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி வாக்குகள் இப்படி சிதறிப்போனத ஆளுங்கட்சிக்கு ஒரு விதத்தில மறைமுகமா சாதகமா அமைஞ்சிடுச்சு. இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும். ஏன் நடந்தது? மக்களோட கோவத்துக்கு, அவங்களுடைய அதிருப்திக்கு உண்மையான மூல காரணம் என்ன? அவங்களோட மனக்குமரல்களுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான பிரச்சனைகளை இப்ப நாம ஆராயப் போறோம். இந்த அட்டவணை புதுக்கோட்டை மக்களோட அன்றாட பிரச்சனைகளோட ஒரு எக்ஸ்ரே மாதிரி. 3 விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. தண்ணீர், சாலைகள், அப்புறம் வேலைவாய்ப்பு. பாசன திட்டங்களை சரியா நிர்வகிக்காததால விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பெரிய தட்டுப்பாடு இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற பாதி சாலைகள் மோசமான நிலையில இருக்கு. ஆனா இது எல்லாத்தை விட பெரிய பிரச்சனை இளைஞர்களுக்கு வேலை இல்ல. உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்லாதது ஒரு பெரிய சமூக நெருக்கடியா உருவாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாக்காளர்கள் முன்னாடி 2 விதமான தேர்வுகள் இருந்துச்சு. ஒரு பக்கம் பதவியில இருக்கிற எம்எல்ஏ, அரசியலுக்கு புதுசு, ஒரு இளம் டாக்டர். இன்னொரு பக்கம் பாரம்பரியம் மிக்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அரச குடும்ப வாரிசான அதிமுக வேட்பாளர். இது ஒரு விதத்துல புதுமைக்கும் பழமைக்கும் நடந்த ஒரு போட்டியா இருந்துச்சு.
இந்த 2 பேரோட பலவீனத்தை வச்சுதான் மக்கள் தங்களோட முடிவை எடுத்திருக்காங்க. ஆனா வேட்பாளர்களை தாண்டி இன்னும் ஆழமா சில அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல சாதி கூட்டணிகள்ல இருக்கிற நிலையற்ற தன்மை. அதாவது எந்த ஒரு சமூக குழுவோட ஆதரவும் நிரந்தரம் கிடையாது. அது பிரச்சனைகளை பொறுத்து மாறும். 2வது வேலையில்லா திண்டாட்டம். இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறது வெளியே தெரியாத ஒரு பெரிய நெருக்கடி. 3வது நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சோர்வு. மக்கள் இனிமே இலவசங்களை மட்டும் நம்பி இல்ல, அவங்களுக்கு ரோடு வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும், நிரந்தர வேலைவாய்ப்பு வேணும். இதுதான் அவங்க கேக்குறது. நாம பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வடகாடுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த சாதி மோதல் இந்த சமூக பதர்ச்சத்தோட ஒரு நேரடி சாட்சி. இது வெறும் குடிபோதையில நடந்த சண்டைன்னு சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய சமூக அமைதியின்மை ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் சமூகத்தோட கட்டமைப்பைய பலவீனப்படுத்துது. இது சட்ட ஒழுங்கு மேலேயும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி ஒரு நாசுக்கமான சூழல்ல தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட மதிப்புகள் ரொம்ப முக்கியமாகுது. ஒவ்வொரு தனி மனுஷனோட சுயமரியாதையும் மதிக்க வேண்டியது நம்மளோட அடிப்படை கடமை. சமூக நல்லிணக்கம் ஒரு மெல்லிய நூல் மாதிரி இருக்கும்போது பொது வெளியில பேசுறவங்க ரொம்ப பொறுப்பா பேசணும். தலைவர்கள் மக்களை பிரிக்கிற மாதிரி பேசாம ஒன்னு சேர்க்கிற மாதிரி பேச வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? வெறும் விமர்சனம் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. இதுக்கான தீர்வு என்ன? இந்த பகுப்பாய்வை ஒரு செயல் திட்டமா, ஒரு ப்ளூ பிரிண்டா எப்படி மாத்துறதுன்னு இப்ப நாம பாப்போம். இது ஒரு மாற்று பாதைக்கான வரைபடம். இதுக்கு நாங்க முன்வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தகவல் தொடர்பு கட்டமைப்பு தான் சதுர்முக கோட்பாடு. இது பல தரப்பட்ட வாக்காளர்களை ஒரே நோக்கத்துல இணைக்க உதவும். ஒரு தலைவர் சிவனா மாறி தப்பு நடக்கும்போது அது ஆக்ரோஷமா தட்டி கேட்கணும். விஷ்ணுவா மாறி சமூகத்துல அமைதியையும் நிலையான ஆட்சியையும் உறுதி செய்யணும். பிரம்மாவா மாறி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குற மாதிரி புதிய திட்டங்களை உருவாக்கணும். கடைசியா துர்கையா மாறி ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற கவசமா இருக்கணும். இது வெறும் பேச்சோட நிக்கிற திட்டம் இல்ல. இதோ ஒரு உறுதியான முதல் படி. 30 கோடி ரூபாய். இந்த எண் புதுக்கோட்டையில ஒரு புதிய திறன் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்குறதுக்காக முன்மொழியப்பட்ட முதலீடு. இந்த 30 கோடி ரூபாய் என்ன செய்யும்? அது வெறும் கட்டிடம் கட்டாது. அது குறைஞ்சது 500 குடும்பங்களோட வாழ்க்கைய மாற்றும். மிக முக்கியமா அது புதுக்கோட்டை இளைஞர்கள் வேலைக்காக அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போற கட்டாயத்தை நிறுத்தும். அவங்க எதிர்காலத்தை அவங்க சொந்த மண்ணிலேயே உருவாக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இதோ பாருங்க, இதுதான் மக்களுக்கான ஒரு முழுமையான வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம். இது வரும் தேர்தல் வாக்குறுதி இல்ல. இது மக்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்குமான நேரடி தீர்வு. புதுக்கோட்டை நகருக்கு 24 மணி நேரமும் குடித்தண்ணீர், கிராமப்புற சாலைகளை தரம் உயர்த்துவது, 100 பாசன குளங்களை தூர்வாருவது, நலத்திட்டங்களை தாமதமில்லாம மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பது. இது ஒவ்வொன்றும் நம்ம முன்னாடி பார்த்த வளர்ச்சி இடைவெளிகளை சரி செய்யக்கூடியது. ஒரு நல்ல ஐடியா இருந்தா மட்டும் பத்தாது. அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த செயல் திட்டம் எப்படி களத்துல வேலை செய்யும்னு இப்ப கொஞ்சம் விரிவா பாப்போம். உத்தியை எப்படி செயல்பாடா மாத்துறது? இந்த அட்டவணை விஷயத்த ரொம்ப எளிமையா விளக்குது. என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது உத்தி, அதை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது செயல்பாடு. உதாரணத்துக்கு தண்ணீர், சாலை திட்டங்களை வாக்குறுதியா கொடுக்கறது ஒரு உத்தி. ஆனா டிஜிட்டல் மூலமா பிரச்சாரம் பண்றதும் தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதும் செயல்பாடு. இந்த உத்தியும் செயல்பாடும் சரியா இணையும் போதுதான் வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நாம டிஜிட்டல் மூலமா மக்களை சுலபமா தொடர்பு கொள்ளலாம். ஆனா அங்க ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டப்படி ஒருத்தரோட தனிப்பட்ட தகவலை அவங்க அனுமதியோட ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும்தான் நாம பயன்படுத்தணும். ஒவ்வொரு குடிமகனோட தனி உரிமைக்கும் நம்ம முழு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளோட தார்மீக கடமை. இப்போ நாம இந்த ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். தலைவர்கள் முன்னாடி இருக்கிற உண்மையான சவால் என்ன? வரப்போற தேர்தல் வெறும் ஒரு அரசியல் போட்டி கிடையாது. இது நிர்வாகத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போற ஒரு அடிப்படை தேர்வு. இது வெறும் வாக்குறுதிகளை கடந்த ஒரு விஷயம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் ஒரு தலைவரோட வேலை இல்ல. அதுக்கு மேல ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுயமரியாதையான வாழ்க்கையும் முன்னேறதுக்கான வாய்ப்பையும் அரசாங்கம் மேல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிற ஒரு ஆட்சி அமைத்த எப்படி உருவாக்குறது? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுல தான் புதுக்கோட்டையோட உண்மையான எதிர்காலம் இருக்கு. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with Blueprint Strategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4020-1602. Purpose beyond politics.